வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக வேறு நம்ம வீடியோ ஷூட் பண்ணி நிறைய போயிட்டு இருக்கு, எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வேறு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆகஸ்ட் 15 வந்து ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். 15 இல்லைன்னா 19, கன்ஃபார்மாக 19 நம்ம ஆரம்பிச்சிடுவோம். முன்பதிவு பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. முன்பதிவு நல்லா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்கு. கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம். ஏற்கனவே அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுலேயும் நம்ம வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் வைக்கிறோம். தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் விவரம் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எதுக்காக அப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணியிருக்கேன்னா இதை எப்படி நான் எடுத்தேன், இதோட விஷயங்கள் என்ன. இந்த பேக் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு இந்த பேக் கட்டு, இது இந்த மெத்தேடு, ஓகேவா. இந்த பேக் வெட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான மெத்தேடு, விலை மதிக்க முடியாத மெத்தேடு. இது வந்து ரொம்ப நுணுக்கங்கள் வாய்ந்த முறை, இது கட்டிங் முறை. இதுக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து உழைச்சிருக்கேன். அதுக்காக ரொம்ப நாள் வந்து நிறைய டைம் எடுத்திருக்கேன், நிறைய நேரம் வந்து செலவு பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்க, இது மெயின் முக்கியம் என்ன இது எடுத்ததுக்கு அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வர்றது என்ன அப்படின்னா, இங்கே சுருக்கம், இங்கே மடிப்பு, இங்கே ஹைட்டில் இங்கே சுருக்கம், இந்த இடத்துல வர சுருக்கங்கள். இந்த சுருக்கம் எதுக்காக வருது? இந்த இடத்துல நிறைய பேருக்கு இங்கே சுருக்கம் வருது. சில பேருக்கு வந்து இழுத்துட்டு வருது. அது வந்து ஆம்பூலோட அளவுக்கும் இந்த நெக்கோட லோவுக்கும் வர்றதுக்கும், ப்ளஸ் இந்த பாடியோட அளவை வந்து அதிகமாக டைட்டாக கொடுத்தாலோ லூஸாக கொடுத்தாலோ இந்த இழுவத்தன் வரும்பொழுது இங்கே இழுத்த மாதிரி இப்படிலாம் வரும். ஆனால் முக்கியமாக நிறைய பேருக்கு நான் ஒரு இமேஜ் கூட நம்ம வச்சுருப்போம். இந்த சுருக்கங்கள் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம வந்து உங்களுக்கு வச்சுருந்தேன் பாருங்கள். டிஸ்பிளேல ஃபஸ்ட்டு அந்த தம்ப் லைனில் வச்சுருந்தேன் பாருங்கள். ஒரு 3-4 இமேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் முக்கியமான காரணமான என்ன காரணம் அப்படின்றது, இந்த ஷோல்டர் திறக்கிறது, ஓகேவா. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, திறந்த உடனே இங்கே மடிப்பு இருக்குதா. ஏன்னா நமக்கு வந்து இங்க பாருங்க, கட் பண்ணும்பொழுது நம்ம வைக்கிற ஷோல்டர் வந்து திறக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மைனஸ் பண்ணி தான் வைப்போம். திறக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஏன்னா நம்ம வந்து முழு ஷோல்டர், எடுத்த ஷோல்டர் முழு ஷோல்டரை வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது. அதை எப்போ வைப்போம் அப்படின்னா, அந்த நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி, நெக்கோட ஆழத்துக்கு வந்து மைனஸ் பண்ணுவோம். அந்த நெக்கு மைனஸ் பண்ண வேண்டிய அந்த ஷோல்டர் மைனஸ் பண்ணுவோம், நெக்கோட ஆழம் அதிகமாக, ஓகேவா. அப்போ அந்த மைனஸ் பண்ணோம்னா, எதுக்கு மைனஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம்? ஷோல்டர் இறங்கக்கூடாது. ஷோல்டர் வலிஞ்சு இறங்குச்சுனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து நல்லா நச்சுன்னு உட்காரணும். அப்படின்லாம் நம்ம வந்து கணக்கு போட்டு ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணுவோம். அந்த மைனஸ் பண்ணாதான் அது ஃபிட்டிங் சரியாக வரும், ஓகேவா. ஆனால் அந்த மைனஸ் பண்ணிட்டு அதை திரும்ப அவங்க போடும்பொழுது என்ன ஆகும், அந்த ப்ளவுஸை போடும்பொழுது என்ன ஆகும்னா, உடலில் போடும் பொழுது இப்படி திறக்கும், ஓகேவா. இப்படி திறக்கும். இந்த திறக்கும் பொழுதுதான், இந்த மாதிரி திறக்கும் பொழுதுதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக திறந்து காமிச்சிருக்கேன். இதில் திறக்குதுக்கேன், ஏன்னா உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. திறக்கும் பொழுது பார்த்தீங்களா, இங்கே மடிப்பு இருக்குதா. ஏன்னா நம்ம வந்து இப்போ 14 இன்ச்சு ஷோல்டரு, 14 இன்ச்சு, இப்போ நான் இதில் எடுத்துருக்கிறது வந்து 14 இன்ச்சு ஷோல்டரு, ஓகேவா. இப்போ நான் கட்டிங்கில் வச்சிருக்கிறது 14 இன்ச்சு ஷோல்டரு தான். 4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி 10.5 வச்சிருக்கேன். அந்த 4 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த 4 இன்ச்சு ரெண்டு பக்கம் 2 இன்ச்சா பிரியும். இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு திறக்கும். அந்த 2 இன்ச்சு திறக்குது இல்லையா, அந்த 2 இன்ச்சு தான் இந்த லூஸ், ஓகேவா. இந்த 2 இன்ச்சு தான் இந்த வர்ற லூஸ். இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு சுருக்கம். அதை தவிர்க்கவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் இதை தவிர்க்க முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. என்ன நானும் பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம விஷயங்கள் தேடுறோம், தெரிஞ்சுக்கிட்டு சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து நல்லா எவ்வளவு தூரம் அதை தேடி ஆராய்ஞ்சு இதுதான் சரியான காரணம், அதுக்கான சரியான நிவர்த்தி பண்றது எப்படி, அதை சரியா சரி பண்றது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவா எடுத்திருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்றேன். அதுதான் இந்த பேக், அதுதான் இப்போ நான் எடுத்திருக்கிற கட்டிங் பேக்கு. இந்த முறையை நான் வெட்டி எடுத்துக்க முடியுங்களா. இந்த முறையில் பண்ணா திறக்கும் பொழுது கரெக்டா சரியான இடத்துக்கு அந்த 14 இன்ச்சா 16 இன்ச்சா அந்த இடத்துல வரும். ஆனா இங்கே சுருக்கம் இருக்காது. இந்த சுருக்கங்கள் இங்க பை வருகிறதோ இங்க பை வருகிறதோ வராது, ஓகேவா. அதுக்கு நான் கேரண்டி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, விளம்பரங்கள்ல சொல்லுவாங்க, நகைகள் வாங்குறதுக்கு அதுக்காக சொல்லுவாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு. அதெல்லாம் உண்மையா அவங்க கேரண்டி கொடுக்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் இதுக்கு முழு கேரண்டி கொடுக்குறேன், ஓகேவா. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் பண்ற மெத்தடை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வருது அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க, நல்லா வந்துதா அப்படின்றத கமெண்ட்லையும் பதிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்ம துறையை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும், மேம்படுத்தணும் அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்ட்ட சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா.
அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஒரு 4 பேர்ட்ட ஷேர் பண்ணி இப்படி நம்ம இதை நீங்க நல்லா சிறப்பாக செய்யுங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானும். நம்ம தையல் கலைஞர், ஏன்னா இப்ப தையல் கலைஞர் வந்து நிறைய பேர் நம்ம ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க, புதுசா உருவாகிறவங்க கம்மியா இருக்காங்க. தேவைகள் நிறைய இருக்கு, ஆனா திறமையானவங்க இல்லை. அதுவும் நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் திறமையானவங்க கம்மியா இருக்காங்க. பர்ஃபெக்டா செய்யணுன்றவங்க கம்மியா இருக்காங்க. நம்ம நிறைய அதுக்கு எஃபெக்ட் போடணும், நிறைய உழைக்கணும், நிறைய கவனம் செலுத்தணும், நிறைய அதை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நேரம் நிறைய போனாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க குறைவா இருக்காங்க. எல்லாமே நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரமா நம்ம வந்து பெருசா நிறைய ப்ளவுஸ் தைக்கணும், நிறைய சம்பாதிச்சிடணும், ஆனா அது நல்லா வருதோ நல்லா வரலையோ அது எப்படி போனாலும் பரவாயில்லன்ற மாதிரியான எண்ணத்துல நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்னு கூட விரும்பல. நம்ம பர்ஃபெக்டா செய்யணும்னா இவ்வளவு நேரம் ஒதுக்கணுமா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் வந்து நான் 1 மணி நேரம் நம்ம டைம் எடுத்து கட்டிங் வீடியோ போட்டோம்னா அதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம உழைச்சி எதுக்காக அந்த 1 மணி நேரத்தை நம்ம வந்து சரியா செய்யணுன்றதுக்காக அந்த 1 மணி நேரம் செலவு பண்றோம். அப்ப அது நல்லா வரணும்னு நினைச்சு நம்ம பண்றோம். ஆனா விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஜாக்கெட் வெட்டிடலாம், 20 நிமிஷம் வெட்டிடலாம், நாங்களாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோமா, ஏன்னா இதெல்லாம் ஒரு இது தேவையில்லாத இதெல்லாம் இது இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இவர் சும்மா ஏதோ வந்து டயத்தை ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கமெண்ட்ல வருது. பரவாயில்ல, அது அவங்கவுங்க இது, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம நல்லதா பார்த்தணும். ஓகேவா? அதை சொல்லுவாங்கல்ல, அது ஒரு அதுக்கு எதோ சொல்லுவாங்க, நமக்கு அந்த விழுகிற கல்லை வந்து நம்ம வந்து கல் எறிவாங்க, அந்த கல்லை நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அதை கட்டடமா மாற்றணும். அந்த விழுகிற கல் ஒரு கல்லும் ஒரு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உளியில செதுக்கிறது நம்ம சிற்பமா மாறுறதுக்குதுன்னு. ஆனா அதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துப்பேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். அதுல இருந்து நம்ம மேம்படுறதுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணணும்ன்றத நம்ம ஆர்வத்தை தான் தூண்டும். ஒரு கமெண்ட் பண்ணும் பொழுதும் நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நம்ம வந்து அழகா கொண்டு வரணும், நம்ம வந்து இன்னும் நம்ம தான் தலையில ரொம்ப சிறந்தவனா வரணும்ன்றத, நம்ம இன்னும் மேல வளரணும்ன்றத நமக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஊக்கத்தை தான் கொடுக்குது. அதனால ஒண்ணும் இல்லை, அதை நான் வந்து சாதாரணமா கடந்து போயிருவேன். ஆனா நம்ம நண்பர்களே இப்படி பண்றாங்களே, வேற யாராவது பண்ணா, வேற யாராவது சும்மா இது வந்து வேற தெரியாதவங்க விமர்சனம் பண்ணா பரவாயில்ல, நம்ம தையல் கலைஞர்களே வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்றாங்க. அப்போ அவர் தையல் கலைஞர்னு நல்லா தெரியுது. நிறைய பேர் நானும் பார்த்தேன், நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. அதெல்லாம் எங்களை இன்னும் நல்ல ஊக்கத்தை கொடுக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் இவ்வளவு நாளா வந்து எப்படியோ ஏனதானே செஞ்சுட்டு இருந்தேன், நீங்க தான் வந்து உங்க சேனல்ல பார்த்த அப்புறம் உங்க மெத்தட் தான் ஒரு வழிமுறையோட இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் கணக்கெடுக்கணும், இந்த இடத்துக்கு இப்படிலாம் பண்ணணும், இப்படி இந்த பிளவுஸ் இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம அதை ஆசனா இருக்கும், ஒரு வாத்தியாரா இருக்கிறதுக்கு நம்ம முழு தகுதி இருக்கு. நம்ம வந்து இன்னும் நம்ம மேம்படுத்தணும், நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம இந்த இதை கொண்டு போகணும். அதனால அந்த ஆன்லைன் கிளாஸையும் நம்ம வந்து அதுக்கு வந்து வேல்யூவா அதை மதிப்பா எடுக்கணுன்றதுக்கான அதுக்கான கட்டணம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கட்டிங் வீடியோவை நம்ம ரொம்ப அதுக்கு மேலே பேசுனா ரொம்ப டைம் ஆயிடும், நீங்க பொறுமை இருக்காது உங்களுக்கு, என்னடா இது பண்றாங்க, இதை நம்ம பார்க்கணுமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இந்த கட்டிங் வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களோட அப்படியே ஷேர் பண்றேன். இந்த கட்டிங் பண்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும், இப்படிலாம் பார்க்கணும், ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே என்ன மெத்தட் செஞ்சோமோ அதுல இருந்து சில மாற்றங்கள் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து இடைவெளி விட்டுக்கிறேன், 1 இன்ச்சு. இதுக்கு மேலே, ஏன்னா நமக்கு வந்து தையல் அளவு தான் விட போகிறோம், ஆனால் இதில் வந்து நம்ம சில இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், கூட குறையாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அடுத்தது 13 மேலே தையலுக்கு. ஓகே, கரெக்டாக வச்சுருக்கேன். இருக்கு 1 இன்ச்சு முதல்ல மார்க் போட்டுக்கிட்டேன். இது வந்து ரெடி. ஓகேவா? கீழே இது வந்து இடுப்பு மார்க்கிட்ட ரெடி மார்க்கு. இப்போ இதுக்கு மேலே இதுலேருந்து நம்ம 13 இன்ச்சு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்ச்சு பின்னுக்கு வரணும், முன்பக்கம் வந்து 13. ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு இது வந்து தைக்கிறதுக்கு மேலே இடம். ஓகேவா? ரைட். இப்போ இதில் ஷோல்டர் வந்து முழு ஷோல்டர் வந்து 14.5. முழு ஷோல்டர் முதல்ல ஒரு புள்ளி வைக்கிறேன், அது நம்ம வேறு கலரில் வைக்கணும். முழு ஷோல்டர் அளவு வந்து 14.5. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் வந்து 4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 4 இன்ச்சு மைனஸ் பண்ணது போக பார்த்தீங்கன்னா 10.5. ஓகேவா? 10.5 அப்படின்னா 10.5னா 5.25 கிட்ட நம்ம ஒன்றும் ப்ளஸ் வந்து சின்ன ஷோல்டர் வந்து 2.5. சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு வைக்கிறதுனால நம்ம அதுலேருந்து சின்ன ஷோல்டர் 2 வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மெத்தேடு.
இப்போ நம்ம இந்த கழுத்தோட ஆழம் எடுக்க போகிறோம். கழுத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம வைக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சு 10 இன்ச்சு 2 அளவு இருக்குது. நம்ம 9.5 தான் வந்து இதுக்கு வைக்க போகிறது, ட்ரையல் ப்ளவுஸு 9.5 தான் இதில் நம்ம வைக்க போகிறோம். 10 இன்ச்சுன்றது நம்ம டிசைன் ப்ளவுஸு அந்த நெக்கு டிசைன் நெக்கு வைக்க போகிறோம். 9.5 இன்ச்சு. இப்போ 9.5 இன்ச்சு நம்ம இங்கே வச்சோம்னா இப்போ இந்த கிராஸில் எடுத்தோம்னா லோ நெக்காக வரும். சரியா? ஆனால் நம்ம இது கிராஸில் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ரைட்டில் வைக்கிறது 9.5 வச்சோன்னா இன்னும் இறங்கி வரும். நம்ம கிராஸில் தான் வைப்போம், எடுத்திருக்கோம், அளவு எடுத்தோம், அதனால் கிராஸில் தான் வைக்கணும். ஆனால் இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக வைக்கிறது அப்படின்னா எப்படி வைக்கணும்னா, நான் இந்த மார்க் போட்டுக்க பாருங்க. இங்கேருந்து 2.5 இன்ச்சு சின்ன ஷோல்டர், இதுதான் வந்து ரெடி ஷோல்டர். இதுலேருந்து 2.5 இன்ச்சு இங்கே வச்சிடறோம். சரியா? இங்கேருந்து தான் நம்ம வந்து கழுத்தோடைய ஆழம் எடுக்கணும். கழுத்தோட ஆழம் 9.5 இங்கேருந்து தான் எடுக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணும். இது ஒரு விஷயம். ஓகேவா? நெக்கு லோவாகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் சரியான மெத்தடு. இப்போ இது வந்து ரெடி, இது தையலுக்கு. ஓகேவா? இது ரெடி, இது தையலுக்கு. ரைட்டு. இந்த இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுதான் கணக்கு வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மேல்பாடி அளவு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணியிருக்கு. 34 இன்ச்சு நம்ம எடுத்த அளவு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கு. 34ல் 1.5 இன்ச்சு எதுக்காக மைனஸ் பண்ணோம் என்ன கணக்கிடுறதுலாம் உங்களுக்கு நம்ம நிறைய இருக்குது, விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ இந்த மெத்தேடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் எப்படின்னா 34ல் 1.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா 32. ஓகேவா? 32னா அதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 32, 32 ஒரு பாயிண்ட், 8 ஒரு பாயிண்ட்டு. ஓகே. இதில் வந்து ஒரு நேர்கோடு போட்டுக்கலாம். ஓகே, நேர்கோடு. இதில் வந்து 1.5 இன்ச்சு தள்ளி மார்க்கு, 1.5 இன்ச்சு தையலுக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஷோல்டரோட மார்க் போட்டுருவோம். ஷோல்டரையும் கணச்சிடுவோம். 5.25, இந்த 5.25 வச்சு கணச்சிடுவோம் நேரம். இது நமக்கு ஆம்புல் மார்க் எப்போ நம்ம பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இதில் 2.25 இருக்குது. இந்த 2.25 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஆம்பளோட அளவு என்ன, ஆம்கோல் இவங்களோட ஆம்கோல் அளவு வந்து 16. இந்த 16 இன்ச்சு ஆம்கோல். அப்போ 16ல் பாதி 8.25. இதை 3ஆக பிரிக்கணும். இந்த வித்தை வந்து 3ஆக டிவைட் பண்ணணும். அப்போ 3ஆக பிரிக்கும்போது 2.25 3ஆக பிரிச்சோன்னா 3 இன்ச்சை 3ஆக பிரித்தோன்னா 1 இன்ச்சு. அதனால் ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். 2.25ன்றதுனால ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கிட்டோம். இதுதான் இதோடைய ஹைட். ஓகேவா? இதோட ஹைட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இதில் தூக்க வேண்டியது, இந்த ஆம்கோல் தூக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னா 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. இந்த 3ல் ஒரு பங்கு. ஓகேவா? 3ல் ஒரு பாகம். இதில் ஆம்கோல் ஸ்கேலை வச்சு அப்படியே மார்க் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் அப்படியே இணைச்சிக்கலாம். இது 3மே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது செட் ஆகுது, இதில் வந்து இதாகுது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பாதி தூரத்துக்கு, இப்போ இதில் பாதி வந்துட்டு திரும்ப பாதி இதில் இறங்குது. அப்போ நம்ம ஸ்கேலை மாற்றி போட்டு பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஆம்புல் வரும்போது பெரிய ஆம்புல் வரும்போது இந்த ஸ்கேல் செட் ஆகலைன்னா கரெக்டாக இதில் இருக்கிறதுல நம்ம அழகாக செஞ்சிடலாம். ஓகேவா? இருக்கிறத வச்சு அழகாக இது பாதி வரைக்கும் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி போட்டுருங்க. ஓகேவா? இப்படி போட்டுருங்க. இதோட அமைப்புக்கு கரெக்டாக உட்காந்துரும். ஓகே. இப்போ இதை அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு. எட்டே கால் வரணும் நமக்கு. கரெக்டாக வந்துருச்சு 8.25. ஓகேவா? சரியாக 8.25 வந்துருச்சு. ஓகே. இதுக்கு மேலே நம்ம தையல் கொடுக்கணும். ஓகேவா? இது இருக்கட்டும், இன்னும் நம்ம நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா இடுப்போட அளவு வந்து 28. அப்போ அது 4 28. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 4ஆக பிரிச்சோன்னா அதுக்கப்புறம் டாட்டு. ஓகேவா? டாட்டுக்கான விடணும். டாட்டுக்கு நம்ம வந்து 1 இன்ச்சு இங்கே விடுறோம். இப்போ இங்கே எவ்வளோ டாட்டுக்கு விடுறோம் அப்படின்னா இங்கே 1 இன்ச்சு விடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே டாட் இங்கே எவ்வளோ விடலாம் ஆக்சுவலாக அப்படின்னா நம்ம ஹைட்டு முதல்ல செக் பண்ணிடுவோம். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இருக்கு இல்லையா, எவ்வளவு? நிப்பிள் பாயிண்ட் 9 இன்ச்சு. நமக்கு 9க்கு கீழே தான் வந்து வரணும்.
டாட்டோட இது வந்து 9க்கு கீழே தான் வரணும். நம்ம அப்போ 9:30லையும் வைக்கலாம், 9லையும் வைக்கலாம், 9:15 கூட வைக்கலாம். ஓகேவா? ஆனால் நமக்கு டாட்டோட அளவு வந்து 9 கீழே வரணும். அதுக்கு கீழே எவ்வளோ வருது? 9:30ல நான் இப்போ வச்சிருக்கேன்னு வைங்களேன். இது கீழே எவ்வளோ வருது? 4 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? 4 இன்ச்சு நமக்கு வரணும். 9:30 ப்ளஸ் நமக்கு 4 இன்ச்சு. 4 இன்ச்சில் நான் நிறுத்திக்கிட்டேன். அப்போ நமக்கு டாட்டோட பாயிண்ட் வந்து நமக்கு 9க்கு கீழே இருந்தால் போதும். இது 4 இன்ச்சு, நம்ம 1 இன்ச்சு பிடிக்கிறதுனால 4 இன்ச்சு வச்சிருக்கோம். 4:30 வைக்கலாம், ஹைட் வந்து 4:30 வைக்கலாம். ஆனால் 3, 2:30 அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இறங்கிடும். இந்த டாட் வந்து அதிகமாக நம்ம பிடிக்கும் பொழுது இங்கே நமக்கு கணக்கு மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதில் வந்து +1 இன்ச்சு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டுக்கு +1 இன்ச்சு நம்ம டாட்டோட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம வந்து இப்போ இதில் 1 இன்ச்சு கொடுத்துட்டோமா? 1 இன்ச்சு இங்கே ஒரு 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணாத நம்ம ப்ளஸ் பண்ணணும். இங்கே திரும்ப ஒரு 1 இன்ச்சு இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. 1.5 இன்ச்சு தையலுக்கு. இதுதான் இப்போ நமக்கு கடைசியாக வந்தது தையலுக்கு. ஓகேவா? இங்கே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி பாருங்க, இதை இருந்து இப்படி நேராக அப்படி போடுறோம். மார்க் இங்கேருந்து நேராக அப்படி போடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இருந்து நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் தையலுக்கு இதெல்லாம் சேர்க்கும்போது இப்போ இங்கே 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட தையலுக்கு அளவு எவ்வளவு? 4×28. இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் இதிலிருந்து 1 இன்ச்சுக்கு டாட்டுக்கு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பிரிக்கணும் நம்ம. இதோடைய சென்டர் வந்து 4. ஓகேவா? இதோடைய சென்டர் 4. இதை 1 இன்ச்சு நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். இந்த சென்டர் 4ன்னும்போது 1 இன்ச்சு டாட் நம்ம பிரிக்கணும் இல்லையா? இந்த சைடு 6 இன்ச்சு, இந்த சைடு 6 இன்ச்சு, இந்த சைடு 6 இன்ச்சு, அந்த சைடு 6 இன்ச்சு. ஆனால் நம்ம மொத்தமாக இந்த சைடே வைக்கிறோம். ஓகேவா? இந்த மொத்தமாக இங்கேயே வைக்கிறோம். 1 இன்ச்சு இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு நேராகவே நம்ம கொண்டு வர மாதிரி. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம கொண்டு வரோம். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நேர்கோடு வச்சுருங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. ஓகேவா? இந்த பாயிண்டோடைய விட்த் வந்து இதுதான். இப்போ நம்ம 1 இன்ச்சு, இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா இதில் 4 இன்ச்சு, இதில் 4 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 வரணும். இதில் ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? அதே 4 இங்கேயும் வரணும். இங்கே நமக்கு 3.25 ஒரு பாயிண்ட் தான் காமிக்குது. 4 இன்ச்சு கூட காமிக்கல. நம்ம கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். மேலே ஒரு பாயிண்ட் மேலே தூக்கிட்டோம். ஓகேவா? பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த சைடு பார்க்கும்போது இதை கிராஸ் போட்டுட்டு அளந்துக்கலாம். இது ஒரு சைடு கிராஸ். இதை எதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டாட் இப்படி அழுத்த போகிறோம். அழுத்தும் போது இது இங்கே வரும், இது இங்கே உள்ளே வரும். இதையும் நம்ம வந்து திறக்க வைக்கிறதுக்காக இதை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஹைட் 4, இதில் ஹைட் 4 வந்து ஒரு பாயிண்ட் மேலே வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மேலே வருது 4 பார்க்கும்போது. ஓகேவா? 1 இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சு வச்சுட்டோம். சரி, இப்போ நம்ம இடுப்போட அளவு ஃபைனலாக நமக்கு என்ன வந்திருக்கு? இதுதான். அப்போ இதை நம்ம இணைக்கிறோம். இப்போ இதில் கிராஸ் எடுத்துடுறோம். இதையும் கிராஸ் எடுத்துடுறோம். இது தையலுக்கு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 1 இன்ச்சு இருக்குல்லையா, அந்த 1 இன்ச்சை மேலே தூக்கணும். இங்கே 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வர பொருளை இந்த 1 இன்ச்சுமே இதில் ஹைட் தூக்கணும். இங்கே சைடில் முதல்ல நம்ம 6 இன்ச்சு பண்ணுவோம் இல்லையா, 2ஆக பிரிக்கும் பொழுது. இப்போ 1 இன்ச்சு பண்ணுறோம். அதை எங்கே இருந்துன்னா இந்த மைனஸ் பண்ணிக்க பாருங்க, இதில் இருந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் மேலே ஆயிடுச்சுல, இதில் இருந்து இவ்வளோ தான். ப்ளஸ்ஸு தையலுக்கு 3 பாயிண்ட். இங்கே மட்டும் நான் 3 பாயிண்ட் இறக்கி வைக்கிற மார்க் போட்டுக்கிறோம். இந்த பக்கம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 3 பாயிண்ட் மட்டும் நான் போடுறேன். 1 2 3 தைக்கிற அளவு. ஓகேவா? 3 பாயிண்ட் இங்கேருந்து நம்ம போட்டுக்கலாம். இதோட நிறுத்திக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் தையலுக்கு நம்ம தனியாக போடுவோம். இப்போ இது ரெடி, இது தையலுக்கு. ஓகேவா? இங்கே நிற்கிது. இப்போ நம்ம கழுத்தோடைய அகலத்தை பார்க்கணும். கழுத்தோட ஆழத்தை பார்க்கணும் இல்லையா?
இப்போ கழுத்தோட அகலம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கே வந்து 2.25. அந்த 2.25 இங்கே வைங்க. 2.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த கழுத்தோட அகலம் இருந்துச்சு பாருங்க, இது 4.25. இந்த 4.25 ஒரு பாயிண்ட்டு, ஒரு புள்ளி. இதுவும் கழுத்தோட அகலம், இதுவும் கழுத்து அகலம். இதுதான் ஆக்சுவலாக கழுத்தோட அகலம். ஓகேவா? இப்போ நான் இதில் ஒரு மார்க் 2 மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கழுத்தோடைய ஆக்சுவல் அளவு. இப்போ இப்படியும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இப்படியும் வைக்கலாம். இப்போ கழுத்தோடைய பிராட் இது சென்டரும் வைக்கலாம். இதோட அகலம் அவங்களுடைய கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வைக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ குறைச்சிருக்கோம், இங்கே எவ்வளோ நம்ம வந்து பண்ணுறோமோ, இதில் 1 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதில் பாதியை இங்கே நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதில் பாதியை உள்ளே கொண்டு வரோம், 1/2 இன்ச்சு. இது ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம திரும்ப 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு உள்ளே கொண்டு வரோம். இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு உள்ள கொண்டு. இதெல்லாமே நம்ம ரெடியில் தான் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தையல்கான மார்க் போட்டுக்குவோம். ஓகேவா? இங்கே இதுதான் இப்போதைய பாயிண்டோடைய ஷோல்டருடைய அளவு. இப்போ இதிலேருந்து தான் ஆம்குள்ளே இணைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம ஆம்குள்ளே இணைக்கணும். இந்த சென்டர் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துக்குங்க. இந்த சென்டரோடு நிறுத்திக்குங்க. அதுக்கப்புறம் அது எப்படி அளந்து பார்த்துட்டு அதை சேர்த்து தூக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இதிலேருந்து இப்போ நான் ரெட் மார்க் போடல, இந்த சென்டர் வரைக்கும் கரெக்டாக நிப்பாட்டிட்டு இந்த ஆம்குள்ளே மார்க் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ நம்ம இந்த ஆம்குள்ளே அளந்து பார்ப்போம் எவ்வளோ கூடி இருக்குன்னு. நமக்கு 8.25 வரணும். இதில் எவ்வளோ கூடி இருக்குன்னு அளந்து பார்ப்போம். 8.25 ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கூடி இருக்கு. ஓகேவா? இந்த 1.5 பாயிண்ட்டை நம்ம மேலே தூக்குறோம். இப்போ இப்படி திருப்பி போட்டு இந்த ஆம்பு இந்த ஸ்கேலை இப்படி திருப்பி போட்டு அந்த 1.5 பாயிண்ட்டை இங்கே சென்று அந்த பாயிண்ட்லேருந்து மாறாமல் 1.5 பாயிண்ட் தூக்குறோம். தூக்கிட்டு இந்த ஷேப்புக்கு கொண்டு போகிறோம். இப்படியே தான் கொண்டு போகிறோம். ஓகேவா? இந்த ஹைட்டு இப்படி தான் வரணும். ஏன்னா இங்கே மைனஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஹைட் இங்கே வளர்ந்தாகணும். அதுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு ஃபைனலில் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக இதிலிருந்து இப்படியே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து இதை சேர்த்து இணைச்சிடுறோம். இணைச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த ஹைட்டுக்கும் எதுக்கு இந்த ஹைட் தூக்கணும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த பிசோட சொல்கிறேன். இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, 6.25 இருக்குது. இந்த ஹைட்டு 6.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் தான் அது கூடி இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ நேராக கொண்டு போனோம்னா இது வந்து உள்ளுக்குள்ளே சுருக்கத்துக்கு வந்துடும். இல்லை டைட்டாக பிடிச்சி இழுத்து ரிங்கிள்ஸ் கொடுத்துரும். இது தூக்கி ஆகணும். ஓகேவா? ரோலிங் கை மாடல் வேறு ஒன்று, சட்டு மாடல் ஒன்று. நம்ம சட்டு மாடல் தான் அதிகமாக தைக்கிறோம். ரோலிங் கை தைச்சோம்னா இதை மடித்து விட்டுருவோம். அது வந்து தனியாக பிரிஞ்சிடும், இழுக்காது. சட்டு மாடல் வந்து பிரிக்கிறதுக்கு லூஸ் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கும் பொழுது, அப்போ இந்த சட்டு மாடல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த ஹைட்டு இது செக் பண்ணால் மட்டும்தான் அப்போ அது வந்து நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே இழுத்து வெளியில் வர சுருங்க வர விடாமல் பண்ணணும். உள்ளே இழுத்து வெளியே சுருக்கத்தை காமிக்கும். அந்த சுருக்கத்தை தவிர்க்கணும்னா உள்ளே இழுக்க விடாமல் பண்ணணும். உள்ளே இழுக்க விடாமல் பண்ணணும்னா இந்த ஹைட்டும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? இது நம்ம கிராஸ் எடுத்துட்டோம்னா இதை எடுக்காமல் விட்டோம்னு வைங்களேன், ஹைட் வந்து அந்த சுருக்கம் உள்ள ரிங்கிள்ஸ் வெளில இழுத்து வெளியே அந்த ரிங்கிள்ஸ் காட்டும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம இந்த கழுத்தோட இதை இங்கே இது வந்து இப்போ நமக்கு கொண்டு வந்துட்டோம். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ நமக்கு கழுத்தோட அகலம் உறுதியாயிடுச்சு. இது மட்டும் இந்த இடத்துல மட்டும் கீழ் கழுத்து மட்டும் இவங்களுக்கு வந்து ஆக்கலாம். இதுதான் கீழ் கழுத்து. ஓகேவா? இதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளவு லோவாக வேணும், நல்ல லோவாக போகிறவங்களா இருந்தால் இதுதான். நான் இது 2 மார்க்குமே உங்களுக்கு போடுறேன். 2 மார்க்குமே நான் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு மார்க்கு. சரியா? இப்போ இதில் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக வர அளவு. இது வந்து ரொம்ப கம்மியாக வர அளவு. இப்போ இதுக்கு சென்டர் நம்ம வைக்கிறது வந்து இதோட சென்டர் வைக்கிறோம். இதுக்கு சென்டர் 2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு 2 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும். இது நம்ம நார்மலாக வைக்கிற அளவு. இது நார்மல். இது நார்மல். ஓகேவா? இப்போ நான் இதை முதல்ல கீழே ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம். இப்போ அவங்க குறுகலாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னாலும் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப குறுகலாக வேணும், கீழ் கழுத்து வந்து எனக்கு ரொம்ப அகண்டு வேண்டாம் அப்படின்றாங்கன்னா கஸ்டமர் விருப்பம்தான். புரியுதா? இப்போ இந்த 3 மார்க் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா கீழ் கழுத்து நல்லா ப்ராடாக வேணும். ஏன்னா இப்போ இது திறக்கும். நம்ம இதை முடிச்ச உடனே சொல்லணும், இதில் டாட் பிடிச்ச உடனே இங்கே நம்ம மைனஸ் ஆகிருக்கும். அந்த டாட் பிடிச்ச உடனே இந்த ப்ளவுஸு திறக்கும்.
ஓகேவா. இது வெளியே திறக்கும் பொழுது இந்த சோல்டரோட அளவு வந்து நம்ம இப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணமோ அது 16.5 இன்ச்சு கிட்ட வரணும். அது வந்துடும். அப்போ கீழ்கழுத்து அப்படியே தான் இருக்கும், மேலே விரிஞ்சிடும். கீழ்கழுத்து வந்து தேவையான அளவுக்கு நமக்கு அகட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை அந்த மாதிரி டாட் கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து நான் இந்த இதுதான் கணக்கில் எடுக்கிறேன். ஓகேவா. சென்டர் நம்ம கணக்கில் எடுக்கிறேன், மீடியம் இப்படி வச்சு நீங்கள் ரவுண்ட் எடுக்கிறீங்க. இதுலேருந்து ரவுண்ட் எடுத்துறீங்க. இதில் வேணும்னா இங்கேருந்து நீங்கள் ரவுண்ட் எடுத்துக்கலாம். கஸ்டமருடைய விருப்பத்தை அந்த மாதிரி இங்கேருந்து கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நான் ரெட்டில் இங்கேருந்து கொடுத்துட்றேன். அடுத்து நான் பிளாக்ல இங்கேருந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இது வந்து ரெட்டு. இது நல்ல ப்ராடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த கழுத்து வந்து ப்ராடாக வருது பாருங்க. ஆனால் சோல்டு பிரச்சனையே வராது. இவ்வளவு தூரம் நம்ம பண்ணுறோம், இவ்வளவு பெருசாக போட்டாலும் சோல்டு பிரச்சனையே வராது. அந்த மெத்தட் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது ஓகேவா. இது நான் பிளாக்ல, இது மட்டும் நான் பிளாக்ல போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பிளாக் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரியும். இந்த மார்க் மட்டும் நான் பிளாக்ல காமிச்சிடறேன். இது வருது இல்லையா. இப்போ இது நான் உங்களுக்கு ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுல இருந்து நம்ம ரவுண்டு வைக்கிறோம். இது வந்து நார்மல் ரெகுலர், நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம வந்து வைக்கிறது. ஓகேவா. ரெகுலராக வைக்கிறதுக்கு அளவு இது வந்து நல்லா இருக்கும். இது ஓகேவா. இது ரெகுலர் அளவு. இப்போ குறுகலா வேணும், சப்போஸ் எனக்கு குறுகலா வேணும் அப்படின்னாங்கன்னா இன்னும் நம்ம இந்த கணக்கில் வச்சு நீங்கள் குறுகலா எடுத்துக்கலாம். இந்த கணக்கில் வச்சுட்டு பாருங்க இந்த ஷேப் இதை மட்டும் இங்கே மட்டும் ரவுண்ட் கொடுத்து குறுகலா எடுத்துக்கலாம். இந்த பீஸ் மட்டும் இங்கே மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சின்ன இங்கே கீழ்கழுத்து வந்து குறுகலா இருக்கும், இது விளக்கலுக்கும் ரொம்ப விரிஞ்சிருக்காது. அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி கூட அவங்க கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற ரிங்கிள்ஸ் எதுவும் வரக்கூடாது. கழுத்தகலை கூட்டுறோமோ குறைக்கிறோமோ இந்த ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, இங்கே பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்குறவங்களுக்கு இது நம்ம ரெகுலர் கழுத்து இது. ஓகேவா. இந்த சென்டர் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன வச்சோம், இந்த கழுத்தோடைய அகலத்தை இங்கே வச்சோமா, அதுக்கப்புறம் அந்த நமக்கு ரெகுலர் இது வந்து இந்த லெவலுக்கு இங்கே விரிஞ்சு வரும். இந்த கழுத்து வந்து இங்கே வரும். நம்ம தைக்கும் பொழுது இந்த டாட் பிடிச்ச உடனே இது இங்கே வந்துடும். இந்த சின்ன சோல்டர் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா. இந்த சின்ன இது இங்கே நகர்ந்து இந்த கழுத்து இங்கே நகரும் பொழுது அப்போ இந்த இங்கே வந்து நமக்கு இங்கே நேரம் ஆகிடும். இங்கே விருது எடுக்கும்பொழுது இது நேராக அழகாக வந்து உட்காந்துரும். அழகாக அப்படி ரவுண்டாக நல்லா ப்ராடாக. ஆனால் சோல்டர் பிரச்சனை வராது. அப்போ அவ்வளோ எனக்கு ப்ராட் வேணாம், எனக்கு கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னாங்கன்னா அப்போ நம்ம மீடியம் வச்சு இந்த லெவலில் வச்சு நம்ம விரிச்சுக்கிறோம். ஓகேவா. குறுகலாக தான் வேணும்னாங்கன்னா இங்கே குறுகல். ஆனால் இது விரிய தான் போகுது, ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது விரியும். ஓகேவா. ரைட்டு. இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை நான் இது வந்து உங்களுக்கு மடிச்சுட்டு காமிக்கிறேன். மடிச்சுட்டு நெக்கை வெட்டி காமிச்சிடுறேன். அப்போ நமக்கு அந்த சோல்டோட கணக்கு ரிங்கிள்ஸ் வராமல் அந்த எதனால் வந்துட்டு நமக்கு சோல்டு திறக்கிறதுனால தான் அந்த ரிங்கிள்ஸ் முக்கியமாக வருது. ஓகேவா. இப்போ இதை நான் கரெக்டாக இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு. இந்த ஸ்ட்ரைட்டை வச்சு நான் கரெக்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்படி வைக்கணும் நம்ம. இது ஸ்ட்ரைட்டு. ஓகேவா. இப்போ இதுதான் நம்ம மடிப்பில் போட போகிற பீஸு. இப்பயே வந்து நமக்கு இந்த சோல்டு எவ்வளோ வந்திருக்குன்றதை பாருங்க. இந்த சோல்டு வந்து ரெண்டு தான் நமக்கு இப்போ ரெடி. எவ்வளோ வந்திருக்குன்னா 6.25 வந்திருக்கு. ஓகேவா. இங்கே 1 இன்ச்சு டாட் இருக்கா, இந்த 1 இன்ச்சு உள்ளே பிடிச்சோன்னா இங்கே 7.25 மாறும். நான் அதையும் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி இருக்கட்டும். இதுதான் நமக்கு வெட்ட போகிறது. இதில் நான் வெட்டிடுறேன், ரெடியிலே வெட்டுறேன். இது கரெக்ட். நிறைய மார்க் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், தெளிவாக நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக செய்யணும். அப்படின்றவங்க தான் நம்ம இந்த மெத்தடை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ணா வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய பொருளாதார தேவைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ பாருங்கள், நான் இந்த விதை வந்து இந்த கிராஸை மட்டும் நான் வெட்டுறேன். என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். நம்ம ஒன்றும் ஒரு விஷயமும் நம்ம என்னென்ன நடந்துட்டுருக்கு, என்னென்ன பண்ணுறோன்றதை இதுக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் நம்ம நேரத்தை உழைச்சிருக்கோம். நான் நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோம், எவ்வளோ சிந்தனைகள் செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஐடியாக்கள் நம்ம பார்த்து என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், நம்ம தொழிலில் வந்து நல்லா வரணுன்றதுக்காக ஒரு அப்டேட்டு நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்க. இப்போ இது நம்ம டாட் பிடிக்கிற அளவு. ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும். இதெல்லாம் முடிச்சா தான் நம்ம ஃபைனலுக்கு நமக்கு ஒரு முறை செய்கிறோன்னா சில விமர்சனம் கூட பண்ணுவாங்க, ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம கண்டிப்பாக நம்ம நல்லா வரணும்னா நான் செஞ்சு தானே வரணும் பாருங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி இங்கே நான் இதை வெட்டி விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை நேராக ப்ளவுஸ் வச்சுட்டேன். இப்போ நமக்கு இந்த ஸ்கேலையும் நம்ம இது ஸ்ட்ரெயிட் வரணும். பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் வரணும். இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் வரணும்.
இந்த பாயிண்ட். இப்போ நான் இதை இறக்கி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுனா நம்ம இங்கே அரைச்சி இறக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல இந்த இதுக்கு இங்கே ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இங்கே விட்டு அந்த இடம் விட்டுருந்தேன். இது நமக்கு மேட்ச் ஆகும் கரெக்டாக. இது வந்து செட் ஆகும்போது மேட்ச் ஆகும். இந்த பாயிண்ட் இந்த மாதிரி செட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டை கொண்டு வர பாருங்க. இப்போ எவ்வளோ இருந்தது இங்கே இருக்கும்போது நம்ம அளந்தோம்ல, இப்போ நேராக இருக்குது. இது வந்து நேர், இது வந்து நேர் பொசிஷன். ஓகேவா? அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நேர் பொசிஷன். இப்போ எவ்வளோ இருந்தது நமக்கு இங்கே பாருங்க, இது வந்து 6.25 இருக்குது. ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதை அப்படியே கொண்டு வரேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இது நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம். இதை நான் இப்போ ஸ்கேல் வைக்கிறேன். இந்த இதையும் நம்ம இணைக்கிறதுக்காக ஸ்கேல் வைக்கிறேன். மட்டமாக ஒரே மட்டமாக. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க வேண்டியது இருக்குது. இங்கே இறக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ இறக்க வேண்டியது இருக்குன்றது நான் இப்போ மார்க் போட்டுச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இதுதான் சென்டர். ஓகேவா? இந்த பாயிண்ட்டு தான். இந்த பாயிண்ட்டை இதை ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த ஸ்கேல் இங்கேயும் நம்ம வந்து மட்டமாக ஒரே மட்டமாக இருக்கணும். இங்கேயும் நமக்கு சேரணும். அப்போ இது கீழே நேராக வரும். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்க வேண்டியது இருக்குது. ரைட், அது தூக்கிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே நான் அழுத்தி பிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் அப்படியே இந்த கிராஸ் பொசிஷன் நம்ம அளக்கணும். ஷோல்டர் நம்ம என்ன எடுத்தோமோ அதே தான் கரெக்டாக இங்கே வச்சுட்டோம். அப்படியே அளந்து காமிக்கிறேன் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க. 7.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? பாருங்க, இந்த சுருக்கங்கள் கரெக்டாக லெவல் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 7.25 கரெக்டாக வந்துருச்சு. பாருங்க 7.25. இப்போ உங்களோட ஷோல்டர் எவ்வளவு? 14.5. ஓகேவா? 7.25. பாருங்க, இந்த 7.25 வந்திருக்கா? அந்த பாயிண்ட் கரெக்டாக 7.25. இந்த 7.25 வந்து இதை நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்துடும். இது திறந்ததுனால இந்த ரிங்கிள்ஸே இப்போ கிடையாது. இப்போ ரிங்கிள்ஸ் எங்கேயாவது வருமா? வரவே வராது. ஆம்கோல் சரியாக வந்துருச்சு. நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம். இந்த ஷோல்டரும் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு. இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக உட்காந்துரும். அமைப்பாக நச்சுன்னு போய் உட்காரும். ஆனால் சுருக்கமே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஃபினிஷிங், கடைசி ஃபினிஷிங் வந்து இதை பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக கை வச்சுருக்கோம் இல்லையா? இதை கடைசி ஃபினிஷிங்கை நம்ம பண்ணணும். என்ன தெரியுமா? இதை நேராகும். இது வந்து ஸ்ட்ரைட்டு. இப்போ இங்கே வந்து இது நேராக்கணும். அவ்வளோதான். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இப்போ இது கீழேயும் ஒரு பக்கம் இறக்கி ஏறியோ எதுவும் கிடையாது. இவ்வளோதான். இப்போ இதுக்கு தையலுக்கு விட்டு வெட்டணும். தையலுக்கு பாருங்கள், இப்படியே வச்சு நான் விட்டு வெட்டுறேன். 3 பாயிண்ட்டு. 3 பாயிண்ட்டு. வெட்டிட்டேன். இங்கே ஒரு சின்ன கிராஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே ஒரு சின்ன கிராஸ் இப்படி எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து 3 பாயிண்ட் நமக்கு வச்சுட்டோம். இங்கேருந்து 3 பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக லெவல் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இது கீழே நேராக வந்துருச்சு. ஷோல்டரும் 14.5 வர வேண்டியதுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது திறக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோதான். இது திறக்க போகிற அளவு இவ்வளோ தான். இந்த நெக் அவங்களுக்கு 14 வர அளவுக்கு திறப்போம். கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டோம். ஓகேவா? சூப்பராக. இவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெட்டும் பொழுது இந்த பேக் பீஸை கொண்டு வந்து இப்படி தான் வைப்போம். இதான் ஃபேப்ரிக் அப்படின்னா இவங்க ஏதாவது துணினா கொண்டு வந்து இந்த பொசிஷனில் தான் வச்சு வெட்டுவோம். இங்கே தான் நமக்கு மடிப்பு. இது வந்து நெக்கு ஓப்பனாக வெட்ட போகிற இடம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. இப்போ பேக் நம்ம இதே மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு சூப்பராக வந்துடும். இப்போ இந்த ஹைட்டு இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷோல்டரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் இங்கே டவுன் பண்ணணுமா அப்படின்னா டவுன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது நம்ம இப்படி திறந்த உடனே நமக்கு இந்த வந்து முழு ஷோல்டராக வந்ததுனால இங்கேருந்து அரைச்சி இது ஸ்லோப் இருந்தால் அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அதனால் இது ஹைட்டாகவும் இது கிராஸாகவும் தான் இருக்கும். இப்போ நான் இதை வேணால் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஹைட்டுக்கும் இதோட ஹைட்டுக்கும் நான் அளந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து இப்போ இதோட ஹைட் எவ்வளவு? 13. கரெக்டாக அந்த 13 வந்துருச்சா? இப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13. பாருங்க, இந்த ஹைட்டு இங்கேருந்து நேராக இருந்தால் 13. இங்கே வரும்பொழுது பாருங்க, இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13. 13 தான் நம்மளோட ப்ளவுஸ் ஹைட்டு. இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கரெக்டாக எடுத்த அளவு இது. இது வந்து ஆம்கோல் கிட்ட ஸ்லோப் எடுத்திருக்கோம், கிராஸ் எடுத்திருக்கோம். எதனால இங்கே லூஸ் வராமல் இருக்கும். ஏன்னா இது எப்படி நமக்கு ஸ்லோப் வரணும் இல்லையா, கிராஸ் வரணும். அப்போதான் அந்த இடம் வந்து ஃபிட்டிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஷோல்டரோட அளவு அமைப்பு அப்படி தானே, தோள்பட்டிலேருந்து இப்படி தான் கிராஸாக தானே வருது. அப்போ இதுக்கு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும்பொழுது தான் அந்த ஃபிட்டிங் சூப்பராக உட்காந்து அழுத்தமாக உட்காரும். ஆம்கோல் நமக்கு சரியாக வந்துருச்சு. எல்லாமே சூப்பர். அவ்வளோதான். அப்படியே வெட்டிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ நான் இதில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ளவுஸோட அமைப்பு என்னன்றதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நானே வந்து ஒரு நைட்டில் வந்து கிளாஸில் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர் நானே வந்து எப்படிலாம் அமைப்பு வருது, என்னென்ன வருது நடக்குதுன்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ஞ்சு நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன்.
இதை நான் ஆன்லைன் கிளாஸுக்கு இதை சிறப்பாக மேம்படுத்தி கொண்டு போகணுன்றது தான் என்னோட நோக்கம். இது நம்ம இவங்க யூடியூப்புக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் ஆன்லைன் கிளாஸில் நிறைய விஷயங்கள் நம்ம இதெல்லாமே ஃப்ரெண்ட் எல்லாமே போட போகிறோம். அடுத்தது பிரின்சஸ் கட்டு எல்லாமே போடுவோம். கட்டவரி, பிரின்சஸ் கட்டு, சிங்கிள் டாட்டு, அது எல்லாமே நம்ம போடுவோம். ஓகேவா? ஆனால் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், என்ன நடக்குது, என்ன மாறுதல் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு செய்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாச் பண்ணிடுங்க. இதோட நாச்சு இதில் பண்ணிடுங்க. நாச்சுகள் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து நம்ம ரெடியில் வச்சுருக்கோம். இதுக்கு தையலுக்கு விட்டு விடணும். அடிச்சு பரட்டுறது அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் திறப்பு பைப்பி கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒட்ட வெட்டிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து அப்படியே தான். இது எதுக்கு இதை வெட்டாமல் வச்சுருக்கேன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வெட்டாமல் வச்சுருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை கொண்டு வந்துருக்கோம். இதில் மைனஸ் ஆகிடும். இப்போ இடுப்பளவு நமக்கு இடுப்பளவு எவ்வளோ வரணும்? நம்ம கரெக்டான இடுப்பளவு வந்து 7 இன்ச்சு வரணும் இல்லையா? 7 வருதான். நம்ம டாட் பிடிச்சோடனே வருதான் செக் பண்ணிக்கிறோமா? 7 இன்ச்சு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? பாடி லூஸ் எல்லாமே ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா எவ்வளோ மைனஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும், எவ்வளோ லூஸ் கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கணக்கில் போட்டு வச்சது. இது நம்ம சிலை பண்ணுறது எப்பவும் நம்ம எடுக்கிற மெத்தேடு தான். ஓகேவா? ஓகே, நன்றி.